தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நாம் இன்று உலகத்தின் வெளிச்சம் நானே என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு தன்னை குறித்து சொல்லும்போது யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், வெளிச்சமாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இந்த காரியத்தை கர்த்தர் எப்போ சொன்னார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இந்த பரிசேயர் சதுசேயர் இவங்களாம் ஆசாரியர்கள் இவங்களாம் சேர்த்து கொண்டு வராங்க ஏசப்பாட்டை. அப்போ கொண்டு வந்து அவர் முன்னாடி நிப்பாட்டி, இந்த பொண்ணை வந்து நாங்கள் கையும் களவுமாக விபச்சாரத்தில் பிடிச்சோம், இந்த பொண்ணுக்கு இப்போ நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க, ரைட் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். அப்போ தான் இயேசு ரொம்ப ஃபேமஸ் வேர்ட்ஸ் இல்லையா, ரைட், உங்களில் பாவம் செய்யாதவன் ஒருவன் இருந்தால் அவன் முதல் கல்லை எடுத்து அடிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதை கேட்ட அங்கே இருந்த அந்த பரிசேயர்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரியவங்கள் ஆரம்பித்து ஒவ்வொருத்தராக கல்லை கீழே போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்களும் பாவம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க மனசாட்சி அவங்கள்ட்ட சொல்லுது, எப்பா நீனும் பாவம் பண்ணியிருக்கிற, ரைட், இந்த தடவை பண்ணால் இங்கே இப்படி பண்ணால் அன்றைக்கி இதை செஞ்சேன் இன்றைக்கி இதை செஞ்சேன்னு அது ஒரு லிஸ்ட்டே கொடுக்குது இல்லையா. அதனால் அவங்களால கல்லை எடுத்து எரிய முடியல. ஏசு அந்த வார்த்தையை சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லம் அவங்கள போய் தொட்டு, ரைட், அவங்கள உணர்த்துகிறது. அதனால் அவங்க எல்லாத்துக்குமே தெரியுது, நான் பாவம் செஞ்சுருக்கேன், அந்த பொண்ணை கல் எடுத்து அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை அப்படின்னு அவங்களுக்கு விளங்குது. அதனால் கல்லை கீழே போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ரைட். அப்போ ஏசு கேட்குறாரு அந்த பொண்ணுகிட்ட, ஏம்மா யார் உன்னை தண்டிக்கலையா அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்கிறது, இல்லை யாரும் பண்ணலை அப்படின்னு. ஆண்டவராக இயேசு என்ன சொல்கிறார், சரி நானும் உன்னை நியாயம் தீர்க்கலை, ரைட், நீ கிளம்பிப்போ, ஆனால் இனி பாவம் செய்யாதிரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆங்கிலத்தில் அழகாக வரும், கோ அண்ட் சின் நோ மோர். நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவராக இயேசு இந்த காரியத்தை சொல்கிறாரு. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், வெளிச்சமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தரை குறித்து நாம் எப்பொழுதும் அறிந்திருக்க வேண்டும். யாரை நான் சேவிக்கிறேன், அவரை சேவிக்கிறதுனால நான் எப்படி நடந்துக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியில் அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறை வச்சுருப்பாங்க. நான் வந்து ஏஓஎல் அப்படின்னு ஒரு அமெரிக்கா கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருந்தேன். அதான் என்னோடய முதல் ஜாப், ரைட். ஒரு 4.5 to 5 years அங்கே வேலை பார்த்தேன். அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க வந்து தி ஏஓஎல் வே அப்படின்னு ஒரு வழிமுறை வச்சுருந்தாங்க. தே ஹேட் அ வே ஆஃப் டூயிங் திங்ஸ், ரைட். அங்கே மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்கணும், அங்கே வந்து வேலை பார்க்குறவங்க எப்படி இருக்கணும், மேனேஜர்ஸ் எந்த விதத்தில் நடக்கணும், எம்ப்ளாயீஸை எப்படி கையாளணும், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு மெத்தடாலஜி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ஆகி அடுத்த லெவலுக்கு போகிறீங்கன்னா அந்த லெவலில் இருக்கிறவங்க ஏஓவில் வேலை பார்க்குறது எப்படி வேலை பார்க்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு ட்ரைனிங் மேனுவல், ஒரு லீடர்ஷிப் ப்ரோக்ராம், பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் டீச் பண்ணுவாங்க, ரைட். இப்படி பார்த்தீங்கன்னா தி டொயோட்டா வே, தி ஐபிஎம் வே அப்படின்லாம் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியும் நல்ல பெரிய கம்பெனிஸில் வேலை பார்த்தோம்னா அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறை வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற கம்பெனிகளே ஒரு வழிமுறைகள்லாம் வைத்திருக்கும்போது வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நாம் சேவிக்கிறோம். அவர் ஒரு வழிமுறை வச்சுருப்பார்ல, ரைட். அதனால தான் வேதம் எப்படி சொல்கிறது, ரைட், நான் கர்த்தர் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள், ரைட். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறார், ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க, அதனால் ஒளியில் நடங்க, அதாவது வெளிச்சத்தின் பிள்ளைகள், ரைட். இப்போ பாருங்கள், பைபிளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒளி அந்தகாரம்னு கர்த்தர் பல இடங்களில் பேசியிருப்பார். ஒளி வெளிச்சம் அப்படின்னு சொல்லும்போது நியாயமான விதத்தில், சரியான விதத்தில், நீதியான விதத்தில், பரிசுத்தமான விதத்தில் நடக்கிறத வெளிச்சத்தின் பாதை அப்படின்னு வேதம் போதிக்குது. கர்த்தர் ஒளியாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் வந்து நீதியுள்ளவர், நியாயம் உள்ளவர், பரிசுத்தர், அவர்கிட்ட அந்தகாரம் கிடையாது, அவர்கிட்ட அநியாயம் கிடையாது, அவர்கிட்ட பாவம் கிடையாது அப்படின்றது தான் அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அவரை சேவிக்கிற நாம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம்
வெளிச்சத்தில் நடக்க வேண்டும், பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும், ஒளியில் நடக்க வேண்டும். இதை கர்த்தர் விரும்புகிறார். இப்போ என் பிள்ளை என் பாதையில் நடக்கணும் ஒரு அப்பாவாக நான் விரும்புகிறேன். எல்லா அப்பா அம்மாருக்கும் தெரியும், இந்த உணர்வு இருக்குது. சில சமயம் நம்ம பிள்ளைய செய்யக்கூடாத ஏதாவது செஞ்சுட்டேன், எனக்கு பிறந்தவனாடா நீ அப்படின்லாம் பெற்றோர் கேட்குறாங்க இல்லையா? ஹல்லேலூயா. என் பிள்ளையாடா நீ இப்படிலாம் பண்ணலாமாடா, எங்கேருந்துடா கற்றுக்கிட்ட இதை அப்படின்னு கேட்குறோம். ஏன் கேட்குறோம்? இது நம்ம பழக்கம் கிடையாது, நம்ம குடும்பத்தில் இந்த வழிமுறை கிடையாது, நம்ம குடும்பத்தில் இந்த விதமாக பேச மாட்டோம், நம்ம குடும்பத்தில் இந்த விதமான காரியங்களை செய்ய மாட்டோம், நம்ம குடும்பத்தில் இப்படிப்பட்ட இடங்களுக்கு போக மாட்டோம் அப்படின்லாம் ஒரு 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 ஒழுங்கு இருக்குது இல்லையா? வச்சுருக்குறோம்ல. அப்போது அந்த ஒழுங்கை விட்டுட்டு பிள்ளை வெளியில் போயிருக்கிறான், என்னத்தையோ பண்ணியிருக்கிறான், ஏதோ தப்பு செஞ்சுருக்கிறான் அப்படின்னா கேட்குறோம், என் பிள்ளையாடா நீ அப்படின்னு கேட்குறோம். ஏன் என்ன மாதிரி நடக்காமல் வேறு மாதிரி நடந்துருக்கிற? யார்கிட்ட இருந்து இதை கற்றுக்கிட்ட? கர்த்தர் கேட்குறாரு பாருங்கள், ஆதாம் பாவம் செஞ்சோன்னே யார் உனக்கு சொன்னா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? நீ நிர்வாணமாக இருக்கிறன்னு யார் உனக்கு சொன்னது கேட்குறாரு பாருங்கள். எங்கேருந்து வந்துச்சு இது? இதை நான் உனக்கு சொல்லி கொடுக்கல, எங்கேருந்து வந்துச்சு? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் பூமியில். ஒரு பாவம் இல்லாமல் பரிசுத்த பலியாக தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பரமபிதா பரிசுத்தர், ஒளியாகவே இருக்கிறவர். அவர்கிட்ட அந்தகாரமே கிடையாது. அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தத்தில் நடக்க பிரயாசப்பட வேண்டும். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை கொடுங்க, உம்முடைய பாதைகளை எனக்கு வெளிப்படுத்துங்க, உம்முடைய கற்பனைகளை எனக்கு சொல்லிக் கொடுங்க, உம்முடைய பாதையில் நான் நடக்க விரும்புகிறேன், உமக்கு பிரியமாக நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்டு அவருடைய பாதையில் நடக்க நாம் பழக வேண்டும். ஜெபிப்போமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பரிசுத்தர், நீர் ஒளியாகவே இருக்கிறீர், வெளிச்சமாகவே இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் தாப்பனே. உம்முடைய சாயலில், உம்முடைய ரூபத்தில், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய கையின் கிரியைகளாய் நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நற்கிரியைகளை செய்யும்படி உம்முடைய கையின் கிரியையாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும், உமக்கு பிரியமான விதத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாரும். பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகளை அழித்து பரிசுத்த ஆவியானவரின்படி கிரியைகளில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்முடைய இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்கள், குடும்பத்தார், உற்றார், உறவினர், நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. நம்ம கான்டென்ட் ரிலீஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், கேட்டு பயன்பெறுவதற்கு வசதியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.